ஐ ஆம் த வேன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. அவர் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய ப்ரீச்சிங்கின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அவர் நம்ம கூட வாழ்ந்த காலகட்டங்கள் இல்லை ப்ரீச் பண்ண காலகட்டங்கள் 3 வருஷம்தான். அப்படியும் அதோட இம்பேக்ட் எவ்வளோ பெரிய இம்பேக்ட்ங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. அந்த வழியில நாம் நடந்தோம்னா அது நமக்கு நல்லது, ஆண்டவருடைய சித்தம்படி நாமளும் நடக்கிறோங்கிற அறிவுரையை தான் ஜீசஸ் எக்ஸாம்பிளா மனுஷன் இப்படி வாழணும்னு வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஜெபிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணியிருக்காரு. மனுஷன் ஆண்டவர்கிட்ட பிதா கிட்ட ப்ரே பண்ணணுங்கிறத எடுத்து கூறியிருக்காரு. அவர் சொன்ன வழியில் நாமும் ப்ரே பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. லூக் 11 படிச்சு பார்த்தோம்னா, One day Jesus was praying in a certain place, and when he had finished, one of his disciples said to him, Lord, teach us to pray, just as John taught his disciples. And Jesus said to them, When you pray, say this, Father, hallowed be thy name. தகப்பனுக்கு எல்லா வர்ஷிப்பும், எல்லா மகிமையும், எல்லா புகழும், எல்லா ஆராதனையும் அவருக்கே உரியதுன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நாளை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம தூங்கி ஏந்திரிக்கும் போது நாம் உலகத்து வாழ்க்கையிலேருந்து வெளியில போயிடுறோம். தூக்கத்தின் போது ஆல்மோஸ்ட் ஒரு இறந்த மனிதனுக்கு சமமா இருக்கும். அடுத்த நாள் நமக்கு உயிரா இருக்கிறதே ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நன்றி, நான் இன்னைக்கு உயிரா இருக்கேன், அதுவே ஒரு பெரிய விஷயம். உயிரா இருக்கிறதுக்காக ஆண்டவரே தேங்க்யூன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அவருக்கே எல்லாம் உரியது, வர்ஷிப், பிரேஸ். ஸோ அவருக்கு எல்லாம் உரியவருக்கு நாம் கொடுக்க வேண்டியது என்ன? ஆராதனை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. ஸோ அவருக்கு தேங்க்யூ லார்ட், praise you God and we worship you, we adore you, we bless your name. அவருக்கு எல்லா புகழும் எல்லா மகிமையும் அவருக்கு உரியதை நாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேல் your kingdom come, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி பூலோகத்துக்கும் வந்துடணும். ஏன்னா அவருடைய ராஜ்யம் என்கிறது ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான, கஷ்டங்கள் இல்லாத, பாவங்கள் இல்லாத ஒரு ராஜ்யமா இருக்கு. ஸோ அதே போல ஒரு ராஜ்யம், அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பாட்டும் ஆண்டவரை புகழ்கின்ற பாடல்களும் இருக்கிற ஒரு உலகமாக மாற வேண்டும்னு ப்ரே பண்ணி ஆகணும். Give us each day the kind of bread we need. ஒரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவை தந்தரலும். எப்படிப்பட்ட உணவு எனக்கு இன்னைக்கு தேவைங்கிறத ஆண்டவரே நீர் முடிவு பண்ணி எனக்கு அந்த உணவை இன்னைக்கு தாரும் என ஜெபிக்கணும். அப்போ ஒவ்வொரு காரியங்கள், நாம் சாப்பிட்ற உணவா இருக்கட்டும், உடுத்துற துணியா இருக்கட்டும், போற வெஹிக்கிளா இருக்கட்டும், காரோ சைக்கிளோ பைக்கோ எது வச்சிருந்தா கூட ஒவ்வொன்றுக்கும் நம் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. And forgive us our sins, for we also forgive all who do us wrong, and do not bring us to the test. இப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு மற்றவங்க பாவங்கள், எனக்கு எதிரா மற்றவங்க செய்கின்ற பாவங்களை மன்னிக்கும் தன்மையை, மன்னிக்கும் திறமையை தந்தரலும்னு நாம் ப்ரே பண்ணி ஆக வேண்டும். ஏன்னா நாம் எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் கடவுளும் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பார். அது மன்னிக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், அற்புதமான ஒரு குணம். எல்லாருக்கும் அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை சுலபத்துல வந்துராது. அது ஆண்டவருடைய
கிரேஸ் அண்ட் மர்சி இருந்தாதான் நம்மளால் மன்னிக்க முடியும். அப்பதான் நமக்கும் மன்னிப்பு கிடைக்கும். ஒரு கதை இருக்கு பைபிள்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு முதலாளி இருந்தானாம். அவன் ஒரு வேலைக்காரன் கிட்ட, ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிற வேலையாள் கிட்ட கடன் கொடுத்திருந்தானாம். அந்த வேலையாளால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. அவன் அந்த முதலாளி கிட்ட என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னோன்னு அந்த முதலாளியும் மனசு இறங்கி மன்னிச்சிட்டாராம். இந்த வேலையாள் கிட்ட அவனுக்கு அடியில இன்னொரு வேலையாள் இருந்தானாம். அவன் வெளியில போனோன்னு அந்த வேலையாளை பார்த்து, நீ என்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்திய, அது நீ திருப்பியே கொடுக்கலையேன்னு சொன்னோன்னா இந்த அவனுக்கு அடியில இருக்கிற வேலையாள் ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் தந்துடுறேன்னு சொல்லும் போது, இல்ல நீ தந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி அவனை எடுத்து ஜெயில போட்டுடுறான். ஜெயில போட்டோன்னு இந்த விஷயம் அந்த முதலாளி கிட்ட மற்ற வேலையாள்கள் எல்லாம், இதை பார்த்த வேலையாள்கள் எல்லாம் முதலாளி கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? அந்த முதலாளி, நான் உன்னை மன்னிச்சேன், நீ செய்த தவற மன்னிச்சேன், ஆனா அதே தவற இன்னொருத்தன் உனக்கு செய்தால் உன்னால் மன்னிக்க முடியல, அதனால உனக்கு தண்டனை நிச்சயமா நான் கொடுப்பேங்கிறத ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப நிச்சயமா நம்ம போய் கன்ஃபெஷன் பாக்ஸ்ல போய் உட்காந்து நான் கன்ஃபெஸ் பண்ணிட்டேன், என்னுடைய பாவம்லாம் போயிடுச்சுன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா அதே மன்னிப்பை நீ இன்னொருத்தனுக்கு கொடுக்க மறுத்தீனா உன்னுடைய மன்னிப்பு கேன்சல் ஆயிடும். சரியா? அதனால நமக்கு மன்னிக்கிற திறமை, மன்னிப்பு பெற்றோம்னா அந்த மன்னிக்கிற திறமை ஆண்டவர்கிட்ட இருந்து வரணுங்கிறது நம்ம பிரேயர்ல பண்ணணும். அதே மாதிரி and do not bring us to the test. எந்தவித பாவமாக இருந்தாலும் நான் செய்யாமல் என்னை தடுத்துருங்க, நான் பாவத்திலிருந்து என்னை காப்பாத்துங்க கடவுளேன்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணணும்னு ஜீசஸ் சொல்றாரு. அதே நேரத்துல எந்த அளவுக்கு என்னால ப்ரே பண்ண முடியும், எந்த அளவுக்கு எனக்கு பெர்மிஷன் இருக்கு ப்ரே பண்றதுக்குங்கிறது உடனே எக்ஸாம்பிளும் கொடுக்கிறாரு ஒரு சின்ன கதை மூலமா. Jesus said to them, suppose one of you has a friend and goes to his house in the middle of the night and says, friend, lend me 3 loaves, for a friend of mine who is traveling has just arrived and I have nothing to offer him. Maybe your friend will answer from inside, do not bother me now, the door is locked and my children and I are in bed, so I cannot get up and give you anything. But I tell you, even though he will not get up and attend to you because you are a friend, yet he will get up because you are a bother to him, and he will give all you need. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றார். நடு ராத்திரியில உங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய், எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு விருந்தாடியா வீட்டுக்கு வந்திருக்கிறாப்ல, அவனுக்கு நான் கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ கொடுன்னு சொன்னா, அவன் தூங்குற ஃப்ரெண்ட் வீட்டு உள்ளார இருந்தே கதவை திறக்காம, என்னால இப்ப கொடுக்க முடியாது, நானும் என்னுடைய குடும்பத்தினர் என் பிள்ளைங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்கோம், இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட, நீ தொந்தரவு பண்ண 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 இவன் தொந்தரவு தீரட்டும், இவன் ஃப்ரெண்டா இருக்கிறான்ங்கிற ஒரு காரணம் இல்லாம இவன் தொந்தரவு தீரட்டும்னு சொல்லிட்டு உனக்கு நீ என்னென்ன கேட்கிறியோ, நீ கேட்டது 3 விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய தொந்தரவு தாங்க முடியாம உனக்கு என்னென்ன வேணுமோ அவன் கொடுப்பான் ஒரு எக்ஸாம்பிள சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, and so I say to you, ask and it will be given to you, seek and you will find, knock and it will be opened to you, for the one who asks receives, and the one who seeks finds, and to him who knocks the door will be open. அப்ப நீ கேளு கொடுக்கப்படும், தேடு உனக்கு கிடைக்கும் என்கிற
வசனங்களை ரொம்ப அற்புதமா சொல்றாரு. சோ நம்ம பிரேயர் அப்ப கடவுள்கிட்ட நமக்கு தேவையான விஷயங்களை தாராளமா கேட்கலாம், தயங்காமல் கேட்கலாம், கிடைக்கும். நமக்கு உடனே கிடைக்கலன்னா பரவாயில்ல. ஏன்னா சில நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதே லூக்ல வசனங்கள் 11ல இருந்து பார்ப்போம். If your child asks for a fish, will you give him a snake instead? And if your child asks for an egg, will you give him a scorpion? Even you evil people know how to give good gifts to your children. How much more then will the Father in heaven give Holy Spirit to those who ask him? அப்ப நாம் தவறான விஷயங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு நமக்கு கிடைக்கலன்னா நம்ம இதுதான் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். நீ மீன் கேட்டா பாம்பு கொடுப்பாங்களா? அப்ப நமக்கு கெட்டதுன்னு நமக்கு தெரியாம கடவுள்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு நம்ம எவ்வளவோ ப்ரே பண்ணுவோம். நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அது உனக்கு நல்லதில்லைங்கிறது கடவுளுக்கு தெரியும். அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கும்போது கெட்டது எப்போதுமே அவர் தெரிஞ்சு உனக்கு கெடுதல் வரும்னு தெரிஞ்சு உனக்கு கொடுக்க மாட்டார், அதை தடை செய்வார். சோ உனக்கு ரொம்ப நாள் ஒண்ணு கிடைக்கலன்னா கடவுள் மேல கோபப்படக்கூடாது. அதுல ஏன் நமக்கு கிடைக்கலங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரணும். அது உனக்கு கெடுதி, அது உனக்கு நல்லதில்லைன்னு ஆண்டவர் அதை நம்ம கிட்டேந்து நம்மள காப்பாத்துறதுக்காக, ஒரு பேரண்ட் எப்படி காப்பாத்துறாங்களோ அது மாதிரி காப்பாத்துறதுக்காக கடவுள் அந்த விஷயங்களை நமக்கு கிடைக்காம செய்யறார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கலன்னு ஆதங்கம் படுறதுல அர்த்தமே கிடையாது. பிரேயர் சொல்லி கொடுத்த ஜீசஸ் ப்ரே பண்ணாராங்கிற ஒரு கேள்வியோ சந்தேகமோ நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கும் ஜீசஸ் ஐ எம் த வேன்னு சும்மா சொல்லல, வாய் வார்த்தைகளோட அவர் நிறுத்தல. அவர் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அவர் வாழ்க்கை முறையே வாழ்ந்து காமிக்கிறார். அப்ப அவர் மனித உருவுக்கு வந்தது ஒரு மெயின் அர்த்தம் என்னன்னா, மனுஷனால இப்படியெல்லாம் வாழ முடியும்னு ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து காமிக்கிறதுக்கு தான் ஜீசஸ் வந்தார். ஸோ ப்ரேயர் சொல்லி கொடுத்தார். அதே நேரத்துல அவர் ப்ரே பண்றதையும் நிறைய இடங்கள்ல நாம் பார்க்கிறோம். மார்க் 1 verses 35 படிச்சு பார்த்தோம்னா, Very early in the morning before daylight, Jesus went off to a lonely place where he prayed. So விடிய காலையில ஜீசஸ் தனிமையில ப்ரே பண்றத இந்த இடத்துல பார்க்கிறோம். அது போலவே மேத்யூ 14 பார்த்தோம்னா ஜீசஸ் ப்ரே பண்றத திருப்பி நாம் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரே பண்றத பார்க்கலாம். இப்போ அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஹில் சைட்ல நிறைய கூட்டம் சேர்ந்துருச்சான். அப்பாசல்ஸ் ஜீசஸ் கிட்ட போய் இவங்கள அமிச்சிடலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட சாப்பாடு கூட இல்லைன்னு சொன்ன போது, யாராச்சும் சாப்பாடு இருக்கான்னு போய் பாருங்கன்னு ஜீசஸ் சொல்லி அனுப்புறத பார்க்குறோம். அப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட 5 லோஃப் பிரெட் அண்ட் 2 மீன் இருந்ததாம். அப்போ அதை எடுத்து ஆண்டவர் வானத்தை நோக்கி தகப்பன் கிட்ட ப்ரே பண்றத பார்க்குறோம். அவர் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உணவை எல்லாருக்கும் பரிமாறும் போது என்ன ஆகுது? ஆல்மோஸ்ட் 20 பாஸ்கெட் உணவு மிஞ்சுது. எத்தனை மக்கள் சாப்பிட்டாங்கன்னா 5000 ஆண்கள் மட்டுமே, அதை தவிர பெண்களும் குழந்தைகளும் சாப்பிட்டாங்கன்னு பைபிள்ல இருக்கு. எப்படி ப்ரே பண்றாருங்கிற விஷயத்த verses 19ல படிச்சு பார்த்தோம்னா, Matthew 14 verses 19. Then he made everyone sit down on the grass. He took the 5 loaves and 2 fishes, raised his eyes to heaven, pronounced the blessing,
broke the loaves and handed them to the disciples to distribute to the people. So verses 19 second sentence பார்த்தோம்னா, raised his eyes to heaven, pronounced a blessing. அவர் தகப்பன் கிட்ட மன்றாடி ஜெபிச்சு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை ஆசிர்வதிக்கிறார். ஸோ ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அற்புதத்தை நடக்கிறத பார்க்குறோம். அப்போ நல்லது நடக்கிறதுக்கு மட்டுமே நாம் ஜெபிக்கணும்னு கிடையாது. ஆண்டவர் இன்னொரு எக்ஸாம்பிளும் நமக்கு எந்த இடத்துல ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ மேத்யூ 26 verses 36, Matthew 26 verses 36, Jesus came with them to a place called Gethsemane, and he said to his disciples, sit here while I go over there and pray. கெத்செமனே தோட்டத்துல தான் ஆண்டவர் மறுதலிக்கப்படுறாரு. He was betrayed by one of his apostles என்கிறது தெரியும். ஜூடாஸ் இஸ்காரியத் முத்தத்தால் அவரை காட்டி கொடுத்தார் இல்லையா? அப்ப அந்த இடத்துல கூட ஆண்டவருக்கு மனசுல ரொம்ப துக்கமா இருந்ததா. அவருக்கு தெரியும் ஜூடாஸ் இஸ்காரியத் தன்னை காட்டி கொடுக்க போறார், பிலாத்துவிடம் அவர் கையளிக்கப்படுக்க போறார், சிலுவையில அறைய போறாங்க அவரை, மக்களுடைய பாவங்களுக்காக அவர் சாகணுங்கிறதும் அவருக்கு தெரியுது. அப்ப மன வருத்தத்தோட மன கஷ்டத்தோட ஒரு சாதாரண மனுஷன் எந்த அளவுக்கு துன்பப்படுவானோ துக்கப்படுவானோ, தான் இறப்பை தெரிஞ்சு அந்த கஷ்டத்தையும் அந்த வேதனையும் கடவுள் அனுபவிக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எத்தனையோ கஷ்டங்கள்ல இருக்காங்க, இறக்க போறோங்கிற உண்மையை அறிஞ்சு வாழ்றத நாம் பார்க்கிறோம். ஸோ இத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன், உனக்காக நீ எப்படி ஒரு மனிதனா இறப்போட வலியை தெரிஞ்சு தாங்கிக்கிட்டு நீ வாழ்றியோ அதே மாதிரி நானும் வாழ்ந்திருக்கேன், அந்த துக்கத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த துக்கமான விஷயங்கள்ல ஒன்னே ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும், ஜெபிக்க முடியுங்கிறத ஜீசஸ் பிரேயர் மூலமா அவருடைய தகப்பன் கிட்ட வேண்டத பார்க்கிறோம். மேத்யூ 26:39 என்ன ப்ரே பண்றாருன்னு பார்க்கலாம். He went a little further and fell on the ground with his face touching the earth and prayed, Father, if it is possible, take this cup away from me, yet not what I want, but what you want. அவர் கொஞ்ச தூரம் போய் அவர் அப்போஸ்தலர்ஸை இங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு, நாங்க போய் ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போய் அவர் ப்ரே பண்றாரு. தப்புன்ட்டு அப்படியும் என்ன ப்ரே பண்றாரு, என் விருப்பம் இல்ல உங்களுடைய விருப்பம் படி என் வாழ்க்கையில எல்லாம் நடக்கட்டும்னு ப்ரே பண்றத பார்க்கிறோம். நமக்கு சாவே வந்தாலும் எவ்வளவு கொடுமையான கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவரிடம் போய் நின்று ஜெபிச்சோம்னா அந்த கஷ்டங்களை ஆண்டவர் அவர் கையில வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிய நிச்சயமா தருவார். அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஜெபத்தால் துணிச்சலோட தெம்போட நம்மளால் நிற்க முடியும். ஜான் 17 படிச்சு பார்த்தோம்னா இன்னொரு பிரேயர் ஜீசஸ் பண்றத நாம் பார்க்கலாம். இந்த பிரேயர் ரொம்ப வித்தியாசமான ஜெபமா இருக்கு மற்ற ஜெபங்களை விட. இந்த ஜெபத்துல ஜீசஸ் எப்படி ப்ரே பண்றாருன்னா, தானும் தகப்பனும் வேறில்லைங்கிற உண்மையை ஒரு பிரேயர் மூலமா வெளிப்படுத்துறத நாம் ஜான் 17 verses 1 to
11 பார்க்கலாம். ஓகே, இப்போ John 17ல after saying this, Jesus lifted up his eyes to heaven and said, Father, the hour has come. Give glory to your Son, that the Son may give glory to you. You have given him the power over all mortals, and you want him to bring eternal life to all you have entrusted to him. So Jesus என்ன சொல்றாரு? எனக்கு உம்முடைய வல்லமையை, எனக்கு உம்முடைய புகழை தாரும். ஏன்னா எனக்கு நீங்க எப்ப புகழ் தரீங்களோ அப்ப என்னுடைய புகழும் உமக்கே. வேற வேற மனுஷங்களா இருந்தா அதே புகழை ஷேர் பண்ண முடியாது அதே லெவலுக்கு. அப்ப அதே லெவலுக்கு ஷேர் பண்ணணும்னா ஜீசஸ் இஸ் a part of God. அதே நேரத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட மக்கள், சோ எல்லா மக்களையும் குறிப்பிடல, தனக்குன்னு பிதா யார் யாரை சூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவரோட மகிமையை வெளிப்படுத்தணுங்கிற உண்மைய ஜீசஸ் இங்க விளக்கி சொல்றத பார்ப்போம். For this is eternal life, to know you, the only true God, and the one you sent, Jesus Christ. அப்ப ஒரு முழுமையான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கைய எப்ப நமக்கு கிடைக்கும்னா நமக்கு பிதாவை தெரியும் போது. அப்ப பிதாவை இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் நமக்கு தெரியும். அண்ட் அவர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் தெரியுங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் வேர் அல்ல. I have glorified you on earth and finished the work that you gave me to do. Now, Father, give me your presence, the same glory I had with you before the world began. நான் இந்த உலகத்துல, இந்த பூமியில ஒரே கடவுளாகிய உம்மை நான் அறிவிச்சிட்டேன். அதனால இப்ப எனக்கு உலகம் ஆரம்பிக்கும் போது உங்களுடன் எனக்கு எந்த ஒரு நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாடை திருப்பி எனக்கு தாங்க ஜீசஸ் கேட்கிறத இங்க பார்க்கிறோம். And I have made your name known to those you gave me from the world. They were yours and you gave them to me, and they kept your word. And now they know that all you have given me comes indeed from you. இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கும் அத்தனையும், அறிவு, ஞானம், power of healing, power of resurrection, power to chase away the demons, power to control nature, and the power over death. இத்தனை விஷயங்களும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. அது யாரிடமிருந்து வந்தது? தகப்பனிடம் மட்டும் இருந்துதான் வந்தது. அண்ட் திருப்பி என்ன சொல்றாரு? நானும் நீங்களும் வேறில்லைங்கிற உண்மைய திருப்பி இந்த ஜெபத்துல வெளிக்காட்டுறாரு. I have given them the teaching I received from you, and they received it and know in truth that I came from you, and they believe that you have sent me. So இயேசு கிறிஸ்து கூர்ந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் மனதால் உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொண்டோம்னா அது தகப்பனுடைய வார்த்தைகளை நாம் நம்பி ஏற்றுக்கொண்டதுக்கு சமம். ஸோ ஒவ்வொரு காரியங்களும் இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஞானம். ஏன்னா மைல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட், the mildest and the purest form of God's love is Jesus Christ. என்னுடைய சொந்தப்பட்ட கருத்து, the way I look at Jesus அதுதான் purest form of love of God and the mildest form of God தான் Jesus. அப்ப அவர்
ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னென்ன நமக்கு தெரியணுமோ அத்தனை விஷயங்களையும் அழகாக சொல்லிட்டார். அண்ட் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நம்பணும்னா நம்முடைய பிதாவோட காரியங்களை நாம் நம்புகிறோம். அண்ட் நாம் முடிவில்லா ஒரு வாழ்க்கைக்கு அழைத்து செல்லப்படுவோம். I pray for them, I do pray for the world, but for those who belong to you and whom you have given to me. Indeed, all I have is yours and all you have is mine, and now they are my glory. I am no longer in the world, but they are in the world, whereas I am going to you. Holy Father, keep them in your name, so that they may be one, just as we are. அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, தகப்பன் கிட்ட என்ன ஜெபிக்கிறாரு, என்னை நம்புற அத்தனை மக்களையும் ஆசீர்வாதிங்க. அவங்க எப்போதுமே உம்முடைய நாமத்தை நம்பிக்கையோட பின்பற்றணுங்கிற ஒரு ஜெபத்தை தராரு. ஏன்னா திருப்பி சொல்றாரு, எனக்கு உரியது எல்லாமே உமக்கு உரியது. ஸோ எல்லா புகழும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தோம்னா அது தகப்பனுக்கும் உரியது. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சோம்னா அது தகப்பனுக்கும் உரியது. நாம் அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவர்கிட்ட நாம் எத்தனையோ கோரிக்கைகளை வைத்திருப்போம். ஸோ அந்த கோரிக்கைகளை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அது தகப்பன் கிட்ட கேட்கறது. ஏன்னா நம்ம கடைசியில் பார்த்தோம்னா ஜீசஸ் இஸ் தேர் சிட்டிங் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர் இன்டர்சீடிங் ஃபார் அஸ். நமக்காக அவர் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, நமக்காக மன்றாடுறாரு. ஏன்னா we cannot go to the Father except through Jesus. ஏன்னா அதிகாரம் heaven and earth எல்லாத்தையும் சேர்த்த அதிகாரம், எல்லா அதிகாரமும் இயேசு கிறிஸ்துக்கு உரியது. அப்ப அவருடைய மக்கள், இயேசு கிறிஸ்துவோட மக்கள் அனைவருமே தகப்பனுக்கு உரியவர்களாக மாறுறாருங்கிற ஒரு அற்புதமான உண்மையை இயேசுவோட இந்த ஜெபத்திலிருந்து நமக்கு தெரியும். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை, உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை, உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான் எண்ணத்தோடு வாழ்ந்தேன், ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். அன்புக்காக எங்கேயே அலைந்தேன் ஐயா, அன்பு
உண்மையான அன்பை நான் கண்டேனையா. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்த நாளில் உண்மையான அன்பை நான் கண்டேனையா. தூக்கி தூக்கி சுமந்தே தாங்கியே நடந்தே, தூக்கி தூக்கி சுமந்தே என்னை தாங்கியே நடந்தே, உண்மையெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உண்மையெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உண்மையின் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மையின் பின் தொடர்வேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். ஓடி ஓடி உழைப்பேன், உந்தன் அன்பை சொல்வேன். ஓடி ஓடி உழைப்பேன், நான் உந்தன் அன்பை சொல்வேன். ஊரெல்லாம் உன் நாமம் சொல்வேன் ஐயா. ஊரெல்லாம் உன் நாமம் சொல்வேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மையின் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மையின் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு